டாடி நானும் நியூ இயர் ஈவுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போய் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு காரணம், அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஒரு அழகான பொண்ணு, 21 இயர்ஸ் ஃபைனல் இயர் பிபிஏ படிக்கிற பொண்ணு. சண்டே நைட்டு எல்லாரும் சந்தோஷமா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு அவங்க வீட்டில் சூசைட் பண்ணிட்டான். ஒரு பேஷனேட், ஒரு என்தூசியாஸ்டிக், ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஆக வேண்டிய ஒரு பொண்ணு எப்படி அந்த பேஷன் வந்து இவ்வளோ டிவாஸ்டிங் எண்டுக்கு போய் முடிஞ்சது அப்படிங்கிறதையும், அண்ட் இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஈவெண்ட் இனிமேல் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும், அண்ட் ஒரு பேரண்ட்டுக்கும் அந்த குழந்தைங்களுக்கும் இருக்கிற அந்த அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ தூரம் நல்லா இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கா, இல்லை கான்ஃப்ளிக்ட் இருக்கா, அதில் இருக்க பிரச்சனைகள் எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பர்பஸ்க்காகவும் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இது சக்தி சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் ஐம் கோயிங் டு ஷேர் ஈவன் ஒரு 20 கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரீ கொஸ்டின்ஸ் பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணுறேன். அந்த கொஸ்டின் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கே ஐடியா கிடைச்சிடும் எங்கே நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயமும் தெரிஞ்சிடும். கொஸ்டின்ஸ் லைக் உங்கள் குழந்தையோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் குழந்தையோட டெவலப்மெண்டல் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் குழந்தையோட நீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பேரண்டிங் அப்ரோச்சை அடாப்ட் பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரி இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ். உங்களோட குழந்தைக்கு வந்து ஃப்ரீடம் அட் த சேம் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கரெக்டாக கொடுக்குறீங்களா, அந்த பவுண்டரிஸை கரெக்டாக செட் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் குழந்தைக்கு அந்த சேஃப் ஸ்பேஸ் இருக்கா, உங்கள் குழந்தை உங்ககிட்ட வந்து டயலாக் அழகாக பேச முடியுமா, அவங்களோட ஃபீலிங்ஸு, தாட்ஸு, அவங்களோட எமோஷன்ஸ்